அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்குது உங்க ஃபேவரட் நிகழ்ச்சி அன்புடன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்குது நான் உங்க ஜனனி கோகுல். சோ எல்லாருக்கும் இந்த டே சூப்பர் டேவா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை தொடங்கலாம். இன்னைக்கு வீக்கெண்ட் ஸ்பெஷல் அன்புடன் நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது வாழ்த்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக எங்ககிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். எஸ், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்க, வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றவங்க எல்லாருக்குமே எங்க ராஜ் மியூசிக் டீம் சார்பா, என் சார்பா அண்ட் ஸ்பெஷலா கோகுல் சார் சார்பா வந்து ஒரு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கோகுல் சார் சார்புல ஒரு வாழ்த்து. அது இல்லாம இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல்னால வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு சண்டேவா இருக்கிறதுனால எல்லாரும் செம்ம பார்ட்டியா வந்து எல்லாரும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. நாங்களே வந்து லேட்டா வந்துட்டோம் பாத்தீங்களா. ஆமா, சோ அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கொடுக்கலாம். சாட்டர்டே நைட் பார்ட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு காலையில சீக்கிரமா வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கொஞ்சம் லேட்டா வந்தோம். இப்போ ஷோ ஆரம்பிச்சிடலாம். ஓகே, காலர் கிட்ட பேசிடலாமா ஜனனி? கண்டிப்பா. வணக்கம். வணக்கம். ஓகே, பாட்டு போட்டுற சொல்லிடுறாங்க. ஒரு பாட்டு பாத்துட்டு வந்துருங்க. பேக் ஆஃப்டர் தி கமர்ஷியல் பிரேக் நீங்க பாத்துட்டு இருக்குது உங்க ஃபேவரட் நிகழ்ச்சி அன்புடன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்குது நான் உங்க ஜனனி அண்ட் கோகுல். சோ வந்து நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஒரு கால் பார்த்தலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ. ஹாய் ஜனனி. கலையா? ஹாய். நீங்களே தான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜனனி. நீங்க ரொம்ப டல்லா பேசுறீங்க. காஸ்டியூம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அப்படியே நானே சொல்லிட்டேங்க நல்லா இருக்கு. ஓ, ரொம்ப நன்றி கலை. இன்னைக்கு யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க? இன்னைக்கு என்னோட அம்மாக்கு தான் வாழ்த்துக்கள். ஆனா வருஷம் வருஷம் எங்க அம்மா கூட கொண்டாடுவேன். இந்த வருஷம் அம்மா ஊர்ல இருக்காங்க, நான் ஜாப் விஷயமா கோயம்புத்தூர்ல இருக்கேன். I miss you so much my mummy and I love you so much அம்மா. அம்மா பாத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அம்மா ஹாய். உங்க அம்மா பேர் அப்படியே சொல்லிருங்க. அம்மா பேரு சுமதி. சுமதி அம்மா ஒரு பெரிய ஹாய். ஹேப்பி மதர்ஸ் டே அம்மா. எங்களுடைய விஷஸ் உங்களுக்கு. எஸ், thank you so much கலை. தென் அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில எக்கச்சக்கமான செக்மெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ராசி பலன், அப்புறம் தினசரி செய்திகள், அப்புறம் சினிமா கிசிகிசி. இந்த மூணு வந்து மூணு செக்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணுங்க. ஒரு காலர். வணக்கம். வணக்கம். சுத்தம் ஏன்பா இப்படி பண்றீங்க? அது மட்டும் இல்லாம லைன் இந்த மாதிரி கட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா அன்புடன் லைவ் பேஜ்ல உங்களுக்கு மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா அதை நாங்க படிச்சு காட்டுவோம். அடுத்ததா ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து வணக்கம்ப்பா. ஹலோ பேசுறீங்கப்பா? டிவி வால்யூம் நான் தீபன் பேசுறேன். தீபன் என்ன பண்ற? நானா 9th போறேன். ஓ அப்படியா? தீபன் தயவு செஞ்சு உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ். ஹலோ யார்கிட்ட வாழ்த்துக்கள் சொல்றீங்க தீபன்? நான் எங்க அம்மாவுக்கு சொல்றேன்க்கா. சொல்லு அப்படியே அம்மாக்கு. அம்மா அப்பா ஒரு ஹாய் சொல்லிருங்க அம்மாக்கு. அம்மா பேரு மாலதி. மாலதி அம்மா ஒரு பெரிய ஹாய் அண்ட் மதர்ஸ் டே விஷஸும் கூட உங்களுக்கு. Thank you so much. Tata bye bye. தீபன் நெக்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது தயவு செஞ்சு டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. எல்லா வியூவர்ஸ்க்கும் நாங்க இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டே இருக்கோம். நீங்களே பாருங்க, நீங்க பேசும்போது எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கு. சோ அது பாக்குற வியூவர்ஸ்க்கு இரிட்டேட்டிங்கா இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப நாங்க உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் காலர். இந்த காலருக்காக ஒரு சூப்பரான பாடல் போட்டுடலாமா? பாருங்க. Once again, welcome back to the next end of the break in Anbudan with me Gokul along with Janani. Okay, நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த காலர் அவங்க யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போறான்னு பாப்போம். வணக்கம். வணக்கம். ஹாய். ஹலோ வணக்கம். மயிலாப்பூர்ல நிர்மலா சந்திர பேசுறேன். ஹாய் கோகுல், எப்படி இருக்கீங்க? ஹாய் நிர்மலா சந்திர. ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பர்பா இருக்கும். நல்லா இருக்கீங்க. அவங்க பேர் தெரியல, சாரி. ஜனனி. ஜனனி. ஜனனி எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோம்மா. இன்னைக்கு யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க? எங்க ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு 43வது பிறந்த நாள். ஐயோ, இது சொல்லிட்டீங்களே, வயசு சொல்லிட்டீங்களேம்மா. அதுதான் அவர் என்ன திட்ட போறாரு. வயசு சொல்லாத அப்படின்னாரு. 32 சொல்லுனாரு. ஆஹா, இந்த மாதிரிதான் எல்லாரும் ஊர்ல எப்படிதான் சுத்திட்டு இருக்கீங்களா நீங்க? அதனால உண்மையான வயசு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு தான் வந்தேன். ஓ ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஹஸ்பண்ட் எப்படி செல்லமா கூப்பிடுவீங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டு ஒரு விஷ் பண்ணுங்க பாக்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க. Thank you so much. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த ஒரு காலர். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பவ்யா பேசுறேன். பவ்யா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க இன்னைக்கு யாருக்கு? ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க? எங்க அம்மாக்காக. அம்மாக்கு அப்படியே விஷ் பண்ணிடுங்க பாப்பா ஷோலியே. அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே மா. அப்படியே அம்மா பேரை சொல்லிட்டு அப்படியே விஷ் பண்ணுங்க. அம்மா பேர் கீதா. கீதா மேடம், எங்களுக்கும் நாங்களும் வந்து சொல்றோம். இனி அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். மிக நன்றி கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. தங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
பேக் ஆஃப்டர் தி கமர்ஷியல் பிரேக் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் நிகழ்ச்சி அன்புடன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது நான் உங்க ஜனனி அண்ட் கோகுல். சோ வாழ்த்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பகிர்ந்துக்கோங்க, கால் பண்ணுங்க. அப்படி கால் பண்ணி லைன் கிடைக்கலையா தயவு செஞ்சு Facebookல நீங்க உங்க மெசேजेस நீங்க அன்புடன் லைவ் அப்படிங்கற பேஜ் ஓபன் பண்ணீங்கன்னா அதுல லைக்ஸ் கொடுத்து உங்களுடைய மெசேஜா இருக்கட்டும் இல்ல கமெண்ட் கன்வே பண்ணிடுவோம். சோ அந்த வகையில வரக்கூடிய நெக்ஸ்ட் லக்கி காலர். வணக்கம். வணக்கம். ஹலோ கோகுல் சார், ஜனனி மேடம் வணக்கம். ஹாய் சார். வணக்கம் பாரதிராஜா. பாரதிராஜா சார். நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வீட்ல லைவ் வந்துருச்சுல. ஓ அதனாலயா? நாங்க லேட்டா வந்தனால சந்தோஷமா? லேட்டா இல்லங்க, நான் இத்தனை நாள் நீங்க உங்க நிகழ்ச்சியில மட்டும் தான் பேசுறேன். இன்னைக்கு லைவ் வந்துருச்சு. லைவ் வரலன்னா நைட் ப்ரோகிராம்ல நிறுத்திட்டாங்கல. ஆமா ஆமா அதனாலயா? ஓகே நாளைக்கு பப்ளிக்கா சொல்லிட்டீங்க. சரி ஓகே. நீங்க யாருக்கு வாழ்த்துக்கள் சார்? இன்னைக்கு யாருக்கு இல்லைங்க, நாளைக்கு வந்து சச்சி நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு பையன் பிறந்த நாளுங்க, என் ஃப்ரெண்டு தாங்க. அவனுக்கு நம்ம ராஜதீப் சார்பா உங்க 2 பேர் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். கண்டிப்பா சார். சச்சின் தானே ஒரு பேரு? ஆமா பத்தியா? ஆமா சச்சின் மாதிரி வளர நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். Thank you so much பாரதிராஜா சார். தொடர்ந்து பாருங்க. ஓகே அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ ஹாய். எங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ நான் சென்னையில இருந்து சுகன்யா பேசுறேன். சுகன்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் செகண்ட் இயர் போறோம். அப்படியா? செகண்ட் இயரா? ஓகே நீங்க போறீங்க. எங்க மம்மிக்கு தான் எனக்கு மதர்ஸ் டேல. ஆமா அப்படியே விஷ் பண்ணிடுங்க மம்மிக்கு. அம்மா ஹாப்பி மதர்ஸ் டே. நீங்க 100 இயர்ஸ்க்கு மேல நல்லா இருக்கணும், எங்க கூடயே இருக்கணும் எப்பவும். அப்பா சூப்பர். ரொம்ப ஹார்ட்லி விசஸ். இது நிஜமாவே ரொம்ப டிஃபரெண்டா சொன்னீங்க. கண்டிப்பா. Thank you so much for calling. கண்டிப்பா உங்க அம்மாக்கு நாங்களும் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லிக்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Once again welcome back to the next end of the break in Anbudan with me Gokul along with ஜனனி. ஓகே நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், இருவருக்கும் இனிய காலை வணக்கம். ஜனனி அண்ட் கோகுல் இருவருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? திருக்கழுக்குன்றத்துல இருந்து அம்சா. அம்சா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம்மா. இன்னைக்கு யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க? அம்மாக்காக. உங்க அம்மா பேர் சொல்லி அப்படியே நீங்களே வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க பாப்போம். இனிய அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள் செல்வி அம்மா. சூப்பர்மா. ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா. Thank you so much. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சோ இப்போ நிகழ்ச்சியா வந்து சூப்பரான ஒரு செக்மெண்ட் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படினு பாருங்க. தினசரி செய்திகள். தினசரி செய்திகள். சோ இன்னைக்கு செய்திகள் சொல்றதுக்காக சுட சுட நியூஸ் வந்து ஜனனி எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்று நடைபெறும் உண்ணாவிரதத்தில் நடிகர் நடிகைகள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சரத்குமார் சார் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல்ல வந்து கட்டண உயர்வு. ஆமா அதாவது அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து டிஜிட்டல்ல வந்து போடணும் அப்படின்றதுக்காக அந்த கட்டண உயர்வு வந்து உயர்வுபடுத்திருக்காங்க இல்லையா? அதுக்காக வந்து இந்த தமிழ் திரையுலகத்துல வந்து பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கனால அதோட கட்டணத்தை வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்ணாவிரதத்தை இன்னைக்கு நடத்திருக்காங்களாம். அந்த உண்ணாவிரதம் எங்க நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டை, சென்னையில இருக்க வள்ளுவர் கோட்டை பக்கத்துல தான் இன்னைக்கு நடக்குது. அதுல வந்து ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சரத்குமார் சார் வந்து நடிகர் சங்க சார்பில் வந்து என்ன ஒரு விஷயம்னா நடிகர் நடிகர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறது சந்தோஷம் தான். நிறைய விஷயத்துக்காக இருந்திருக்காங்க. அதெல்லாம் உண்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க போராட்டத்துக்கான பலன் கிடைக்கும். நல்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்து நீங்க வந்து உண்ணாவிரதம் இருக்கேன்னு சும்மா இது பண்ணாதீங்க. கட்டுறதுக்காக பண்ணக்கூடாது. கண்டிப்பா. ஓகே நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம். இவ்வளவு நேரம் மூச்சு புடிச்சு பேசினா இப்படி ஓடிடுறது விடுங்க. தலைவர் வேற அப்ப இருந்து போன் சொல்லிட்டே இருந்தாரு, நம்ம கவனிக்கல. ஆமா அடுத்த ஒரு கால். வணக்கம். வணக்கம் கோகுல் அண்ட் ஜனனி. வணக்கம் மாலிதேவிமா. அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். உங்க அம்மாக்கு அவங்க அம்மாக்கு எல்லாரும் அம்மாவுக்கும். நீங்க யாருக்கு இன்னைக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க? என்னுடைய மகன் சம்பத்குமாருக்கு இன்னைக்கு 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றேன். யாருக்கு? அவரோட மகன் சம்பத்குமார். உங்களுக்கு ரெண்டு பசங்களா உங்களுக்கு? ஆமா மூத்த சம்பத்குமார், 27 வயசா உங்களுக்கு? 27 வயசா. ஓகே ஓகே. சம்பத்குமாருக்கு இன்னைக்கு many more happy returns of the day எங்க ராஜ் மியூசிக் டீம் சார்பா. Thank you so much மாமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. தங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பேக் ஆஃப்டர் தி கமர்ஷியல் பிரேக் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் நிகழ்ச்சி அன்புடன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்குது நான் உங்க ஜனனி அண்ட் கோகுல். சோ நெக்ஸ்ட் லக்கி காலர் கிட்ட பேசலாம். அவங்க யாருக்கு விஷ் பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் பாத்தறலாம். வணக்கம். ஹாய் ஜனனி. ஹாய் கோகுல். ஹாய் பிரியா. எப்படி இருக்கீங்க? நீங்க கண்டுபிடிச்சீங்க. இல்ல நாங்க எப்பவுமே பிரில்லியன்ட். நாங்க ஆமா எப்பவுமே நாங்க கண்டுபிடிச்சோம். ஃப்ரெண்ட் தானே சொல்வீங்க, அதனால தான் ஒரு டவுட். இன்னைக்கு அவங்க முன்னாடியே வந்துட்டாங்களோ, அதனால தான் சொல்றேன். கண்டுபிடிச்சீங்களா நீங்க? இல்ல அதுதான் இன்டைரக்ட்டா நாங்க வந்து பிரில்லியன்ட்டா ஷார்ப்பா கண்டுபிடிப்போம். நாங்களே எங்களை அசிங்கப்படுத்திட்டோம். அத வேற நீங்க நம்புறீங்களா வேற?
சரி ஓகே சொல்லுங்க. யாருக்கு வாழ்த்துக்கள்? இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே தான் விஷ் பண்ணோம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் சிஎஸ்கே டீமுக்கும் ராஜஸ்தான் இன்னைக்கு விளையாடுறாங்க. யார் வின் பண்ணாலும் பிளே ஆஃப் போயிடுவாங்க. பட் நான் கண்டிப்பா பண்ணணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் நானு. அதுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நானு. அப்புறம் இன்னைக்கு வந்து வேர்ல்ட்ல இருக்க உலகத்துல இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் நான் வந்து மதர்ஸ் டே விஷஸ் ஹார்ட்டி விஷஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏடிஎம்கே சீஃப் ஜெயலலிதா ஓகே 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 அம்மா 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 ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு சொல்றோம். நம்ம ஷோ வந்து ஸ்பெஷலா வந்து பிரியாவோட அம்மாவுக்கும் ஒரு சூப்பரான ஒரு மதர்ஸ் டே விஷ் பண்ணிக்கலாம். என்டர்டெயின்மென்ட்டான ஷோ. அதாவது நம்ம நிகழ்ச்சி நம்ம சேனலே பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மென்ட்காகவும் மியூசிக்காக மட்டும் தான். சோ அது கண்டிப்பா இதுல அரசியலை நுழைக்க வேணாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஓகேங்களா? Thank you so much பிரியா. இதே மாதிரி தொடர்ந்து கால் பண்ணுங்க. தென் உங்களுக்காக ஒரு நெக்ஸ்ட் நியூஸ். ஆமாமா நெக்ஸ்ட் நியூஸ் நீங்க சொல்லணும்ல, மறந்து போயிட்டேன் சாரி. ஆமா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மருத்துவக் கல்லூரியிலும் சரி எம்ஜிஆர் மருத்துவக் கல்லூரியிலும் சரி இந்த நுண்வழிக்கான எப்படி சொல்றது இந்த லேப்ரோஸ்கோபி இந்த மாதிரி வந்து நம்ம உடலுக்குள்ளார ஏதாவது மெஷின்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு மானிட்டரை பார்த்து ஆபரேஷன் பண்றாங்கல்ல. சோ அந்த ஆபரேஷன் பண்ற அந்த ஸ்பெஷலிஸ்டுக்காக அந்த கோர்ஸ் பண்றதுக்காக சோ இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ தயவு செஞ்சு போங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். சப்போஸ் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க மார்க் கம்மியா வாங்கிருக்கலாம். சோ அதாவது சர்வீஸ் எப்படி வேணாலும் பண்ணலாம். போங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு என்ட்ரன்ஸ் நீங்க அழகா நீங்க போங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி லைஃப்ல கண்டிப்பா ஒரு டாக்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நீங்க வந்தலாம். சோ ஒரு நல்ல சின்ன அட்வைஸ். கண்டிப்பா நல்ல நியூஸ் தான் சொல்லிருக்கீங்க. நீங்க இப்ப +2 எல்லாரும் விண்ணப்பம் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கும் நீங்க சேர்த்து நீங்க டாக்டர் படிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா சர்வீஸ் நம்ம ஆபரேஷன் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லாம டாக்டரே அந்த இடத்துல இருக்க மாட்டாரு. சோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்க பெரிய ஒரு இடத்துல இருக்கீங்க. சோ அதனால இத நீங்க படிக்கலாம். ஓகே ஒரு காலர். வணக்கம். வணக்கம் வணக்கம் லைன்ல இருக்கீங்க பேசுங்க. ஹலோ ஓகே நீங்க தொடர்ந்து பாருங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். பாடல் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Once again welcome back to the next end of the break in Anbudan with me Gokul along with Janani. Okay நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த காலர் கண்டிப்பா பார்த்தறலாம். காலர் யாரு? வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் யார் பேசுறீங்க? பிரதீபா ஐனாவரத்துல இருந்து. பிரதீபா சொல்லுங்க பிரதீபா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா மதர்ஸ்க்கும் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே. கண்டிப்பாமா. நீங்க ஸ்பெஷலா உங்க அம்மாவுக்கு அதான் எங்க அம்மாக்கு இனி அன்னையர் தினம். சோ எங்க அம்மாக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மதர்ஸ் டே. ஓகே கண்டிப்பா பிரதீபா. சூப்பர். அவங்க அம்மா கிட்ட கண்டிப்பா சொல்லிடுங்க. ரொம்ப அழகா பேசுறீங்க. நீங்க இப்பதான் தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கீங்க போல இருக்கு. உங்க வாய்ஸ்லயே தெரியுது. நான் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன் பிரதீபா. கண்டுபிடிச்சாரு, அதிசயமா கண்டுபிடிச்சாரு. ஓகே தேங்க் யூ சோ மச் பிரதீபா. இதே மாதிரி தொடர்ந்து நிகழ்ச்சியை கால் பண்ணுங்க. தென் அடுத்ததா ஒரு நியூஸ் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளச்சேரி ரயில் நிலையத்துல வாகன நிறுத்துமிட கட்டணம் வந்து திடீர்னு உயர்வா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம அவங்க வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்து ஒரு வாகன நிறுத்த மக்களோட வசதிக்காக வாகனம் நிறுத்துறதுக்காக கட்டணத்தை வந்து வசூலிச்சுட்டு இருந்திருக்காங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தாங்கன்னா சைக்கிளுக்கு 2 ரூபாய், மோட்டார் சைக்கிளுக்கு வந்து 5 ரூபாய், காருக்கு 10 ரூபான்னு வச்சிருந்தாங்க. இப்போ திடீர் உயர்வா வந்து சைக்கிளுக்கு 5 ரூபாய், மோட்டார் சைக்கிளுக்கு 10 ரூபாய், காருக்கு வந்து 15 ரூபாய் அப்படின்னு உயர்த்தி இருக்காங்க. ஓகே ஃபைன். நியூஸ் முடிஞ்சது. சோ இத தொடர்ந்து பாத்தீங்கன்னா இத தொடர்ந்து என்னது ஒரு சூப்பரான செக்மெண்ட் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாருங்க. சினிமா கிசு கிசு. சோ கிசு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னமா சொல்ல போறீங்க? அதேதான் நம்ம எப்பவுமே வந்து யார பத்தி பேசிட்டு இருப்போம்? த்ரிஷா பத்தி தான் நம்ம வழக்கமா பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நயன்தாரா பேசிட்டு இருப்போம். இப்ப த்ரிஷா. ஆமா இப்பதான் அவங்க தான் வந்து ஹாட் டாக் ஆஃப் தி டேவா இருக்காங்க. அதனால வந்து த்ரிஷா என்ன பண்ணிருக்காங்கன்னா வருண் மணியன் வந்து த்ரிஷாவை கண்டபடி திட்டி வந்து ட்வீட்லாம் பண்ணிருக்காரு. என்ன ஒரு விஷயம்னா ட்விட்டர்ல வந்து வருண் மணியன் த்ரிஷா பத்தி ரொம்பவே ஓபனா வந்து அவங்க பத்தி தப்பு த்ரிஷா வந்து நல்ல பொண்ணு கிடையாது அப்படி இப்படின்னு வந்து ட்வீட்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம த்ரிஷா என்ன பண்ணிருக்காங்க ஒரே ட்விட்டர்ல நான் வந்து சிங்கிள் என்ன பத்தி யாரும் இதுக்கு மேல எதுவுமே பேசாதீங்க. ஆமா இப்படிதான் நான் பார்ட்டிக்கு போவேன், இப்படிதான் நான் செய்வேன், நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் அடிச்சிருக்காங்க. அதனால வருண் மணியன் வந்து பயந்து போய் அவர் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவரே டெலீட் பண்ணிருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே. ஓகே என்ன கோவமோ தெரியல. ஃபர்ஸ்ட் கிசு பார்த்தாச்சு. தொடர்ந்து பேசுங்க. பாடல் வந்துட்டு இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Back after the commercial break நீங்க பார்த்துட்டு இருக்குது உங்க ஃபேவரட் நிகழ்ச்சி அன்புடன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்குது நான் உங்க ஜனனி அண்ட் கோகுல். சோ நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர். வணக்கம். எல்லோருக்கும் காலை வணக்கம். காலை வணக்கம் பட்டாபி சார். இன்னைக்கு யாருக்கு நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கும் சார். இன்னைக்கு யாருக்கு வாழ்த்துக்கள்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ராஜ் மியூசிக் ரெகுலர் காலர் மயிலை சந்தர் என்று பிறந்தநாள் காண்கிறார்.
அவர் வாழ்க்கையோடு பார்த்தா எங்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்களோடு, வானொலி நேயர்களோடு, நம்ம ராஜ் மியூசிக் டீம் குழுவினரோடு நாங்கள் வாழ்த்துறேன். நீங்கள் வாழ்த்துங்கள். மயிலை கந்தன் அவர் குடும்பம். மயிலை கந்தன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்க ராஜ் மியூசிக் டீம் சார்பா. Thank you so much. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. சோ நெக்ஸ்ட் கிசு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலியானாவை பத்தி தான். ஏன்னா இடுப்பு அழகி இலியானாவா? நான் சொல்லவே இல்லை, இலியானா மட்டும் தான் சொன்னேன். அந்த அம்மா வந்து கோலிவுட் டோலிவுட் எல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு பாலிவுட்க்கு போனாங்க. அங்க வாய்ப்பு இல்லாம திரும்ப இப்பதான் வந்திருக்காங்க. பட் அவங்க என்னன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அந்த ஆண்ட்ரோ அப்படிங்கிறவரோட கொஞ்சம் நெருக்கமா பழகிட்டு இருந்தாங்க. சோ இப்ப ரீசெண்டா அவங்களோட இருக்க ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஆண்ட்ரூ வந்து சிரிக்காம முறைச்சிட்டு இருக்கும்போது தான் அழகா இருக்காரு, பேரழகனா தெரியுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவங்களுடைய காதலோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வெளியே விட்டுருக்காங்க. சோ சீக்கிரமா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டோலிவுட்ல பேசிட்டு இருக்காங்க. ஓஹோ, அவங்க நிஜமாவே அழகா இருக்காங்க, அவங்க கண்ணுக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் சௌமியா குணசேகரன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க சௌமியா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, நாங்க எப்படி இருக்கோம்? பாத்துட்டு இருக்கீங்கல்ல சௌமியா, நீங்களே சொல்லுவீங்க நான் எப்படி இருக்கேன். அவங்க ஏதாவது கலெக்ட் போறாங்க. கேவலமா இருக்கீங்க ஏதோ மாற்றம் தெரியுது. மாற்றமா? மேல கோட் போட்டுருக்காரு, அதுவா? இந்த கோட் போட்டதுக்கான கதை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல மாற்றம் எந்த மாற்றம்னு சொல்லுங்க. இல்ல பெரிய ஒளிவட்டம் பின்னாடி தெரியுதாதா? ஓ, அது வந்து பேக்ரவுண்ட் அப்படி வச்சிருக்காங்க. வட்டமா தெரியுதா இல்ல சதுரமா தெரியுதா பாருங்க. பேக்ரவுண்ட் அப்படி வச்சிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க? அம்மாக்கு தான். எங்க அம்மா ஷாமாலா அவங்களுக்கு அன்னையர் தினம் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம கோகுல் ஜனனி அவங்களுடைய அம்மாக்கும் எல்லா விஜேஸ் உடைய அம்மாக்கும் வந்துட்டு என்னுடைய விஷயத்தை வந்து கன்வே பண்ணிடுங்க. பாத்தீங்கன்னா எல்லா மதர்ஸும் கூட மதர்ஸ் டே விஷஸ். கண்டிப்பா நீங்க உங்க அம்மாவோட ரொம்ப க்ளோஸா இருப்பீங்க. திட்டுவாங்க, மடி வாங்க, நல்லா ஆமா. இன்னைக்கு அம்மாக்கு ஏதாவது நீங்க ஸ்பெஷலா சமைச்சு கொடுங்க சௌமியா. அவங்களா காலையிலேயே எனக்கு வந்து என்ன சொல்றது அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ஓ, இது அர்ச்சனைனா அந்த திட்டு அர்ச்சனையா? அது எப்பவும் நடக்கிறது தானே, இது என்ன புதுசா? அத உனக்கு அத நமக்கு தெரியுமே, இப்படி எல்லாம் எனக்கு அர்ச்சனை நடக்கும்ட்டு. ஆமா, சரி. ஏதாவது கிஃப்ட் பண்ணீங்களா அம்மாவுக்கு? அம்மாக்கு விஷ் பண்ணியாச்சு காலையிலேயே. இப்போ ஆக்சுவலி வந்து இன்னொன்னு வந்து எங்க அத்தைக்கு இன்னைக்கு பர்த்டே. அவங்க பேர் அப்படி சொல்லிருங்க. செல்வமணி, மிஸ்ஸஸ் செல்வமணி ராஜேந்திரன் அவங்களுக்கு பர்த்டே இன்னைக்கு. கண்டிப்பா செல்வமணி அம்மாவுக்கு ஒரு பெரிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் எங்க ராஜ் மியூசிக் டீம் சார்பா, சௌமியா சார்பா, எல்லா சார்பா. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. வேவனை போம் போல நல்லா பண்ணுங்க. ஓ, thank you so much சௌமியா. தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை, தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றுமில்லை. தங்களுக்கு எந்த சட்டம் தெரிஞ்ச சட்டமோ அது சட்டம் பண்ணுங்க. ஒரு சூப்பரான சாங் வந்துட்டே இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பேக் ஆஃப்டர் தி கமர்ஷியல் பிரேக் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் நிகழ்ச்சி அன்புடன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்குது நான் உங்க ஜனனி அண்ட் கோகுல். சோ நிகழ்ச்சியின் கடைசி பகுதியை நம்ம நெருங்கிட்டோம். சோ பேசக்கூடிய அந்த லாஸ்ட் லக்கி காலர் யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு பார்த்தா. வணக்கம். வணக்கம். ஹலோ சார், கோகுல் சார். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சாய் வைஷ்ணவி. சாய் வைஷ்ணவி. ஓகே, இன்னைக்கு யாருக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போறீங்க? இன்னைக்கு அம்மாக்கு தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அம்மாக்கு பர்த்டேவா இன்னைக்கு? இல்ல மேடம், நீ அன்னைய தின வாழ்த்துக்கள். அதுக்காண்டி அம்மாக்கா விஷஸ் பண்றேன். அம்மாக்கு பிறந்தநாள் அன்னைய தின வாழ்த்துக்கள். அன்னைய தினம் ஈவினிங் ஷோல இருந்து லைவே எங்க இதுல இருந்து எடுக்க மாட்டீங்களா? இளவனியா நான் ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஷோஸ்லாம் வந்துரும் நாளைல இருந்து கண்டிப்பா எல்லா ஷோஸ் வந்துரும், கவலைப்படாதீங்க. நீங்க பாரு எப்பவும் போல என்ஜாய் பண்ணுங்க. எனிவே thank you so much. உங்க அம்மாக்கு இனி அன்னையர் தின வாழ்த்துக்கள் நாங்க சொல்லிக்கிறோம். ஓகே, அடுத்ததா Facebookல நிறைய பேர் மெசேजेस அனுப்பிட்டு இருப்பீங்க. இப்போதான் லாஸ்டா நாங்க படிக்க போறோம். நான் லியோராஜ் சார் வந்து இன்னைக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் அப்படினு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இத சொல்லிருக்காரு. தென் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு ஃபர்னிச்சர் நம்ம சொல்லவே இல்ல. சோ கண்டிப்பா முத்து ஃபர்னிச்சர் டி நகர்ல இருக்க முத்து ஃபர்னிச்சர் போய் நீங்க ஃபர்னிச்சர் வாங்குனா கண்டிப்பா உங்களுக்காக டிஸ்கவுண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க நம்ம ஷோக்கு ஃபர்னிச்சர் வந்து ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. இதோட Facebook படிச்சிரலாமா? கண்டிப்பா. அடுத்து வந்து அபிஷேக் வந்து குட் மார்னிங் அண்ட் ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிருக்காரு. சரத்குமார் வந்து ஐ விஷ் மை பிரதர் ராகவ் ஹூ செலிப்ரேட்ஸ் 19th பர்த்டே அப்படின்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு 19th பர்த்டே. விக்னேஸ்வரன் எம்எல் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிருக்காரு. தென் அடுத்ததா வந்து இதென்ன வர மாட்டேங்குது. அப்புறம் பிரியா புவி வந்து ஐ லவ் அம்மா அப்பா
ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கிரேசி அஜித் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் சங்கர் டான் ஹாய் ராஜ் மியூசிக் சொல்லியிருக்காரு. எழிலரசன் வந்து டாடி இஸ் வண்டர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி டுடே இஸ் வண்டர்ஃபுல் டே. அது அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்பெல்லிங். நீங்க டுடேன்னு போட்றீங்க. அதனால நான் டாடி தினம் ப்ரோ நீங்க கோட் போட்ருக்கீங்க. காரணம் சொல்லுங்க ப்ரோ. காரணமா அது வந்து நாங்க அப்புறமா தனியா டீல் பண்ணி சொல்றோம். ஒரு ரகசியம் அது. ஆமா. ஹர்ஷினி ஆராதனா வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே மை ப்ரோவோட பர்த்டே, அவருக்கு ப்ளீஸ் விஷ் பண்ணுங்க. சதீஷ் அவரோட பேரு. தென் அடுத்தது லவ்லி பிரபு ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லியிருக்காரு. அப்பு பிரவீன் குமார் ஐ லவ் மை மாம் அண்ட் மாம்க்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா ஹாய் மெசேஜும் குட் மார்னிங் மெசேஜ் நிறைய ஹாய் மெசேஜ் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் குட் மார்னிங் ஹாப்பி வீக்கெண்ட். சோ திரும்பவும் நாளைக்கு உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில நாங்க வந்து சந்திக்கிறோம். சோ இந்த ஒரு வாரம் இந்த 2 மணி நேரம் மட்டும் கிடையாது, இந்த ஒரு வாரம் ஃபுல்லாவே நாங்க வந்து நல்லாவே என்டர்டெயின் பண்ணிருப்போம்னு நினைக்கிறோம். எஸ், அது நம்மளே சொல்லிக்கணுமா என்ன? சரி ஓகே, thank you so much. இதோட நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. கடையை சாத்தி தயவு செஞ்சு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஜெர்னி அண்ட் கோகுல் டேக் கேர்.